வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதியடையும், கெட்ட எண்ணங்கள் அறிவியனே. துயரமான சம்பவம் இந்த கரூரில் பார்த்தீங்கன்னா 39 பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் யோசிங்க, அவர் மேலே பற்று இருந்தால் அவருக்கு ஓட்டு போட நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அது சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் குழந்தைகளையும் நம்முடைய வாழ்வாதாரத்தில் விட்டுப்பட்டு இவ்வளோ தூரம் போய் அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி தன் உயிரை நீக்குவதற்காக இந்த இறைவன் உங்களை படித்தான். அப்போ நீங்கள் என்ன புரிதலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? வாழ்க்கைனா என்ன? தன்னையும் தன் சார்ந்த குடும்பங்களையும் காப்பாற்றுவது. பேரும் புகழ் உள்ளவங்க எந்த நிலைக்கும் போய் எது வேணாலும் செய்வாங்க. ஆனால் அது சாமானிய நிலையில் உள்ள நம்ம இந்த மாதிரி நிகழ்வில் கலந்துக்கணும் என்ன அவசியம் இருக்குது? அவருக்கு ஓட்டு பண்ண போடுவோம். அவருக்கு உங்களுக்கு போகிற விருப்பம் இருந்தால் ஓட்டு போடுங்க. எந்த கட்சிக்கு வேணாலும் யாரும் ஓட்டு போடுங்க. ஆனால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டீர்களா? உங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்று பார்த்தீங்கன்னா 39 குடும்பத்துடைய வாழ்வாதாரம் என்னாச்சு? அதனால் உங்களுடைய பேராசை, ஆசை, பேராசை, இந்த மாதிரி எண்ணங்களினால தான் நீங்கள் போய் இந்த மாதிரி சிக்கி வீணாக உயிர் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இது நமக்கு தேவையே இல்லையே. பிடித்திருந்த நடிகரை கொண்டாடுங்க, பிடித்த அரசியல்வாதிகளை கொண்டாடுங்க. ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். இழப்புன்றது பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கலந்துக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த அரசியல் கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் கூப்பிட்றாங்கன்றக்காக நம்ம போயிட்டு நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம வாழ்க்கையும் முடித்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. அது மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகளில் கூட்ட நெரிசலான எந்த நிகழ்வையும் கலந்துக்கிறக்கூடாது. இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புமான ஒழிச்சல். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரை பார்ப்பதினால் நம்மளுக்கு குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்ந்துருமா, இல்லை நம்ம வாழ்வாதாரம் தூக்கி நிறுத்திடுவாங்களா? மேல்தட்டில் இருக்க அவ்வளோ பேருமே அவங்க தேவைக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதனால் இந்த மாதிரி நிகழ்வுகளில் நீங்கள் பிடித்த தலைவர்கள் எந்த தலைவர்னாலும் கொண்டாடுங்க, வேண்டான்னு இல்லை. கூட்ட நெரிசலாக இருந்தால் விலகி விடுங்க. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தின் இணையுங்கள். அதை நீங்கள் உணர்வதுக்கு தான் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உணர்வு தெரியும், என்ன செய்கிறேன், எது செய்கிறேன், எதுக்கு போகிறேன், எதுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல அறிவு ஏற்படும், தெளிவு ஏற்படும். அதனால இந்த மாதிரி நிகழ்வுலாம் தயவுசெய்து விலகி நில்லுங்க.